Let us all stand to honor the reading of God's word. தேவனுடைய வார்த்தை கனப்படுத்தும்படி நாம் யாவரும் எழுந்து நிற்போம். First of all, let us turn to the book of Genesis, chapter number 22. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் and verse number 5. 5ஆம் வசனம். Then we'll go to the book of Matthew, chapter number 6. மத்தேயு 6வது அதிகாரம் The second part of verse number 13. 13ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி. Then finally we'll go to the book of Revelation, chapter number 22, and read verse number 9. அதன் பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 9ஆம் வசனம். Genesis 22 and 5, it says, And Abraham said unto his young men, Abide ye here with the ass, and I and the lad will go yonder and worship, and come again to you. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். Matthew chapter number 6, the second part of verse number 13, it says, For thine is the kingdom, and the power, and the glory forever. Amen. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. Revelation 22 and 9, it says, Then saith he unto me, See thou do it not. For I am thy fellow servant, and of thy brethren the prophets, and of them which keep the sayings of this book, worship God. வெளிப்படுத்தல் 22:9. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்குப்பா, உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Gracious and loving Heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, in the only exalted name of the Lord Jesus Christ, உயர்த்தப்பட்ட ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we come approaching Thee to the throne of Thine உம்முடைய grace. கிருபாசனத்தண்டை நாங்கள் நெருங்கி வந்து நிற்கிறோம். Lord, we are standing here as weak vessels this evening. இந்த மாலை வேளையிலே பெருமையான ஒரு பாத்திரங்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். But we lift our cup this evening so that You could fill this cup and flow through this cup. ஆண்டவரே, எங்கள் பாத்திரங்களை உமக்கு நேராய் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். நீரே அவைகளை நிரப்ப வேண்டும் என்று I ஜெபிக்கிறேன். pray that there will be a spirit of revelation and understanding in this place. ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய வெளிப்பாட்டின் ஆவி, உம்முடைய புரிந்து கொள்ளுதலின் ஆவி தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். May the liberty of Your Spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே Won't You please தங்கியிருக்கட்டும். lead us and guide us in the way everlasting. ஆண்டவரே, நித்தியமான பாதைக்கு நேராய் நீர் எங்களை நடத்தும் வழி நடத்தும். Father, this is Your table around which we have gathered this evening. இந்த மாலை வேளையிலே இது உம்முடைய மேஜை, நம்முடைய மேஜையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். You are the master of this table. இந்த மேஜை நிஜமானனாய் நீரே I pray இருக்கிறோம். that You will take Your position this evening. இந்த மாலை வேளையிலே நீரே உம்முடைய ஸ்தானத்தை நீர் Won't You எடுத்துக்கொள்ளும். please take the living bread of Your word, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாக ஜீவ அப்பத்தை நீர் எங்களுக்கு பெற்றுத்தார். break it and pass it on towards our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக அதை பிட்டு நீ தர வேண்டுமா Thank You, ஜெபிக்கிறேன். Lord, for the blood that You had shed that has given access for us to gather around this ஆண்டவரே, table. நீ சிந்தின அந்த வெளியேற பெற்ற இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தண்டை நாங்கள் நெருங்கி வரும்படியான ஒரு பாக்கியத்தை, தகுதியை எங்களுக்கு தந்ததுக்காய் உமக்கு நன்றி. May Your Spirit commune with our spirit and ours commune with Yours. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட, எங்களுடைய ஆவியோடு கூட இடப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். We declare that all the glory, power and praise, it belongs to You சகல and You துதி alone. கன மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே For உண்டாகட்டும். we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களையும் வெளியேற பெற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்கார்.
The week before last, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் in our series Fighting with the Unseen Forces, காணக்கூடாத சக்திகளோடு போராட்டம் என்கிற அந்த தொடர் போதனையிலே I talked to you on the first part of Matthew chapter number 6 and verse number 13. மத்தேயு 6வது அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதியை For தியானித்தோம். quite a few weeks we are dealing about the pattern of prayer that Jesus taught to his disciples. கடந்த சில வாரங்களாக இயேசு கற்றுக் கொடுத்த மாதிரியின் ஜெபத்தை நாம் தியானித்து வருகிறோம். And we saw what lead us not into temptation but deliver us from evil really meant when we pray. நாம் ஜெபிக்கும்போது எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்பது உண்மையான அர்த்தம் என்னது என்பதை நாம் தியானித்தோம். First we prayed for our daily needs. முதலாவது நம்முடைய அனுதின காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். Then we prayed for our forgiveness. அதன் பின்பாக மன்னிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். And in the last week we talked on this series, we talked about the prayer for protection. பாதுகாப்புக்காக ஜெபிக்கப்பட வேண்டிய ஜெபம். And this passage of scripture, lead us not into temptation but deliver us from evil, is a passage that we need to pray for our protection. நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபமானது இந்த ஜெபமாகும். Because we have already asked God to forgive us. ஏற்கனவே நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டாயிற்று. And that's why we should not commit the same thing for which we ask for forgiveness. மறுபடியுமாய் அதே காரியத்தை நாம் மன்னிப்புக்காக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. And that's why we need to ask God to protect our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும்படி அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். And we saw how the blood that is applied gives protection. நம்முடைய பாதுகாப்பிலே தேவனுடைய இரத்தம் எவ்விதமாய் அது பூசப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் So பார்த்தோம். these are not just words that we pray and say, Lord, protect me and protect my family, protect this and protect that. ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும், இதை பாதுகாத்துக்கொள்ளும், அதை பாதுகாத்துக்கொள்ளும் என்கிற வெறும் வார்த்தையான ஜெபமாக But as we pray for protection, we need to have the understanding, the great provision that God has made for our protection. நம்முடைய பாதுகாப்புக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான காரியம் இன்னது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அறிந்தவர்களாய் ஜெபிக்க And வேண்டும். that provision is the blood that is shed on the cross. அந்த கொடுக்கப்பட்ட அந்த காரியம் ஆண்டவர் சிந்தின And that இரத்தம் shed blood being applied in our lives through His Spirit. சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பூசப்பட வேண்டும். So the shed blood of the Lord Jesus Christ can be applied in our life only by His Spirit. அவருடைய ஆவியினாலே மாத்திரமே சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக நாம் பூசப்பட வேண்டும். Because the Spirit of God is the life that is in that blood. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவருடைய ஜீவனானது அந்த இரத்தத்திலே இருக்கிறது. And today we are going to talk about the second part of verse number 13. அந்த 13ஆம் பகுதியின் இரண்டாவது பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். So most of the pattern of prayer is done by this time. Most of the pattern of prayer is done by this time. It's finished. மாதிரி ஜெபத்தினுடைய அதிகமான பகுதிகளை நாம் தியானித்து முடித்தாயிற்று. We are entering into almost the final phase of this pattern of prayer. அந்த மாதிரி ஜெபத்தினுடைய இறுதி நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். And these are the words that we are going to focus on this evening. இந்த மாலை வேளையிலே நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற காரியம் இதுவாகும். Now in this Jesus said that we need to pray and say, for thine is the kingdom and the power and the glory forever, amen. ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. So when we pray, we need to make sure that one of the characters in our prayer is that we focus on this also. நம்முடைய மாதிரி ஜெபத்தின்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்திலே நாம் கவனம் கொள்ள வேண்டிய காரியம் இந்த கடைசி வரியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்துக்காகவும் நாம் ஜெபிக்க. So what does it really mean? அப்படி என்றால் உண்மையான அர்த்தம் என்ன? For thine is the kingdom and the power and the glory forever, amen. ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. So what does it mean when we tell God, ஆண்டவரிடத்திலே நாம் அவ்விதமாய் சொல்லும்போது Lord, yours is the kingdom ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் அது,
yours is the power, ராஜ்யம் உம்முடையது. ராஜ்யம் உம்முடையது. Yours is the power, வல்லமை உம்முடையது. yours is the glory, உம்முடைய மகிமை உம்முடையது. forever, amen. என்றென்றைக்கும் உம்முடையது. So when we say this, what do we really mean? உண்மையாகவே அதனுடைய அர்த்தம் என்ன? What we really mean is, அதுல உண்மையான அர்த்தம் என்ன படுத்துகிறது? we really tell God the reality. ஆண்டவருடைய உண்மையான காரியம், உண்மையை நாம் அங்கே அறிக்கை, அதாவது நிஜத்தை அறிக்கை எடுக்கிறோம். We are confessing the reality. அவருடைய நிஜத்தை நாம் அங்கே அறிக்கை So this statement, the second part of verse number 13 of Matthew 6, மத்தேயு 6:13 இன் இரண்டாவது பகுதி, is merely declaring the reality of God. தேவனுடைய நிஜத்தை அறிக்கையிடுவதாக இருக்கிறது. Praise the name of the living God. Because the scripture here says, ஏனென்றால் வேதவசனம் Lord, yours is the kingdom. ஆண்டவரே ராஜ்யம் உம்முடையது. That is a reality. அதுதான் நிஜம். It is not a made up story. அது ஒரு கட்டுக்கதை. It is not an imagination. அது ஒரு கற்பனையும் அல்ல. It is not somebody's fabrication. இல்லை யாரோ ஒன்று உருவாக்கினதும் அல்ல. It is the truth. அதுதான் சத்தியம். Yours is the kingdom. ராஜ்யம் உம்முடையது. What kind of kingdom it is? அது எப்படிப்பட்டதான ராஜ்யம்? It is the kingdom over all the kingdoms. எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான It is ராஜ்யம். because he is the king of all the kings. ஏனென்றால் அவர் எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா. Praise the name of the living God. Aren't we thankful we are serving a God who is the king of kings? ராஜாதி ராஜாவை நாம் சேவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இது எத்தனை பாக்கியம் இல்லையா? Aren't we blessed to belong to a kingdom of all the kingdoms? எல்லா ராஜ்யங்களுக்கு மேலான ராஜ்யத்தை உடையவரை நாம் ஆராதிக்கிறோம். Praise the name of the living God. He is the king of all kings. அவர் எல்லா ராஜாக்களுக்கும் மேலான. Nobody elected him. யாரும் அவரை தேர்ந்தெடுக்க Nobody appointed him. யாரும் அவரை நியமிக்க வேண்டிய He அவசியம் needs இல்லை. no majority, he needs no minority. அவருக்கு அதிகபட்சமும் தேவையில்லை, குறைந்தபட்சமும் தேவையில்லை. He needs no alliance partners to support him. அவரை ஆதரிப்பதற்கு கூட்டணி அவசியம். He is king all by himself. அவர் தாமே ராஜாதி ராஜா. He is eternally king. அவர் நித்தியமான ராஜா. From the time he existed throughout the eternity, he is the king of all the kings. அவர் நித்தியத்தில் ஆரம்பத்தில் இருந்து அவர் இன்றை வரைக்குமாய் அவர் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. That is the reality. அதுதான் நிஜம். That kingdom is above all the kingdoms. அந்த ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களுக்கும் அப்பாற்பட்டது. That reality is above all the realities. அந்த நிஜமானது எல்லா நிஜங்களுக்கும் அப்பாற்பட்டது. And power belongs to the Lord. Authority belongs to the Lord. Glory belongs to the Lord. Not for a season but forever. Praise the name of the living God. But the kingdoms of the world, it is totally opposite to what the kingdom of God is. Kingdoms of the world, they come and they will go. There were many dictators that lived in the history. சர்வாதிகாரிகள் அநேகர் வரலாற்றிலே வாழ்ந்தவர்கள். They almost went to the point of conquering the whole world. உலகம் முழுவதுமே ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு But as they conquered, அவிதமாய் அவர்கள் ராஜ்யம், there was a time all of their conquering slipped away from their hands. அவர்களுடைய ராஜாங்கம் அவருடைய கரங்களிலிருந்து பறிக்கப்பட்டது. They had to give up what they once conquered. ஒருமுறை அவர்கள் செய்த அந்த ராஜாங்கம் எல்லாம் அவர்களை விட்டு கடந்து போனது. That power is not forever. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை எல்லா That kingdom is not forever. அந்த ராஜ்யபாரமும் எல்லா காலத்துக்கும் that glory is not forever. அவர்கள் கொடுத்த மகிமை எல்லா காலத்துக்கும் as we are in our prayer closet, நம்முடைய ஜெப அறையிலே நாம் இருக்கும்போது we must always have to have the unshakable, established, firm faith and trust that his kingdom is forever. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உரியது என்பதை குறித்த ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம் நமக்கு Yes, he is our heavenly Father. அவர் நம்முடைய பரலோக பிதா. But still the same heavenly Father is our King of Kings. அதே பரலோக பிதா தான் நம்முடைய ராஜாதி ராஜா. He belongs to a kingdom. அவர் ஒரு ராஜ்யத்துக்குரியவர். He has a kingdom. அவருக்கு ஒரு ராஜ்யம். He rules over a kingdom. அவர் ராஜ்யங்களை அரசாளுகிறார். He reigns in that kingdom. அந்த ராஜ்யங்களை அவர் ஆளுகிறவர். So our prayer is offered in this kingdom. நம்முடைய ஜெபமானது இந்த ராஜாங்கத்துக்காக ஏறெடுக்கப்பட வேண்டியதா இருக்கு. Praise the name of the living God. It is subject to the power of that kingdom. அந்த ராஜ்யத்துக்கு அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை உண்டு. It is subject to the glory of that kingdom. அந்த ராஜ்யத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமையும் உண்டு. It's an eternal kingdom. That's why it says forever. அது என்றென்றைக்கும் உரியது. Praise the name of the living God. So we are merely declaring the reality
of the kingdom. ராஜ்யத்தை குறித்த நிஜத்தை நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் நாம் இருக்கப்பட Because we are citizens of His kingdom. ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தின் குடிமக்களாய் இருக்கிறோம் நாம். Praise the name of the living God. So whatever it is subject to that kingdom. எதுவாக இருந்தாலும் அந்த ராஜ்யத்துக்கு கீழாக தான் சகலமும். Praise the name of the living God. So why did the Lord say we need to declare the reality of His position, of His glory, of His power? அவருடைய ராஜ்யத்தின் அவருடைய வல்லமை மகிமை அவருடைய ஸ்தானத்தை அந்த நிஜத்தை ஏன் நாம் அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். See, when we acknowledge the reality of God, தேவனுடைய நிஜத்தை நாம் அங்கீகரிக்கும்போது, when we acknowledge the reality of the greatness of God, தேவனுடைய மேன்மையை குறித்து நாம் அங்கீகரிக்கும்போது, when we acknowledge the reality of the greatness of His kingdom, His power, His glory, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் குறித்து நாம் அங்கீகரிக்கும் when we declare it, நாம் அதை நாம் அறிக்கையிடும்போது, when we acknowledge it, நாம் அதை நாம் அங்கீகரிக்கும்போது something happens to us. நமக்கு ஏதோ ஒன்று நடைபெறுகிறது. Do you know what is that? அது என்ன தெரியுமா? We are submitting to that power. அந்த அதிகாரத்துக்கு நாம் நம்மை கீழ்ப்படுத்துகிறோம். Praise the name of the living God. You know, even in this natural world, இயற்கை உலகத்திலும் கூட, if a thief commits some wrong, ஒரு திருடன் தவறான ஒரு காரியத்தை செய்தால், if he robs, அவன் திருடினான், if he breaks someone's chain, இல்லை ஏதோ ஒன்றை உடைத்தான், if he snatches the purse, இல்ல பர்ஸை அவன் திருடினான், and he runs and runs and runs, அவன் ஓடிக்கொண்டே இருந்தான், and the police chases him over and over and over, போலீஸ் அவனை மீண்டும் துரத்தி at கொண்டே one point he will come to realize, ஒரு நேரத்துக்கு அவன் ஒரு உணர்வுக்கு வருவான், the police is greater than me. போலீஸ் தன்னை காட்டிலும் I cannot escape. நான் அவனுக்கு தப்ப The முடியாது. moment he acknowledges that in his heart and in his mind, அவன் தன் இருதயத்திலே சிந்தையிலே அதை அவன் அங்கீகரித்த உடனே he will surrender. உடனே தன்னை ஒப்பு கொடுத்து He'll விடுவான். say, yes, I did it, please catch me, do whatever you want. நான் செஞ்ச தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. So that kind of submission is a different kind of submission. அது அவிதமாக அடிபணிகிறது, வித்தியாசமான. We cannot compare that submission to our submission to God. நாம் நமக்கு நம் தேவனுக்கு அடிபணிகிறது அதோடு கூட நம்ம ஒப்பிட்டு செய்யக்கூடாது. You know, when a thief submits to a police officer or a police department, போலீஸ் அதிகாரிக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு திருடன் தன்னை அர்ப்பணிக்கிறான் என்றால், he surrenders because there is no option. வேற வழியே இல்லை அவனுக்கு. There is no way of escape. தப்பிக்கொள்ள வேறு வழி கிடையாது. That is the only way. அதுதான் அவனுக்கு ஒரே வழி. But submitting to God, ஆனால் தேவனுக்கு அர்ப்பணிப்பது என்பது, is something that we choose. நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். We choose and we decide to submit. நாம் தெரிந்தெடுத்து அதை நாம் அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிறோம், அடிபணிக்கிறோம். Praise the name of the living God. That is why submission to God is a very important ingredient in our prayer. நம்முடைய ஜெபத்திலே தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து அடிபணிந்து செய்கிற ஒரு காரியம் மிகவும் முக்கியமான ஒன்றாக When you declare that God is greater, தேவன் பெரியவர் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும்போது, His kingdom is great, அவருடைய ராஜ்யம் பெரிதானது, is greater than us, அது நம்மை காட்டிலும் உயர்வானது, greater than our problems, நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் greater than our circumstances, நம்முடைய சூழ்நிலையை காட்டிலும் மேலானது, greater than our trials, நம்முடைய சோதனைகளை காட்டிலும் மேலானது, greater than our tribulations. நம்முடைய உபத்திரவங்களை காட்டிலும் His power, His glory, His might is greater than all of it. அவருடைய ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. What we are doing is our heart is totally surrendering to Him. நம்முடைய இருதயம் முழுவதுமாய் அவைகளுக்கு அர்ப்பணிக்கிறதாய் இருக்கிறது. Submission and surrendering is a very important ingredient in our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே ஜெபத்திலே ஒரு முக்கியமான அம்சமாய் அங்கமாய் இருக்கப்பட வேண்டியது தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது, அடிபணிவது. So whenever we acknowledge the greatness of someone, எப்பொழுதெல்லாம் ஒரு நமக்கு காட்டிலும் மேன்மையானவைகளை நாம் அங்கீகரிக்கிறோமோ, automatically we are surrendering to that greatness. அந்த ஒரு மேன்மைக்கு நம்ம தானாகவே நம்மை அர்ப்பணிக்கிறோம். That's what real worship is. அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. You know, in the last week there was a great revelation I received by God's mercies that worship is nothing but surrender. ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு உண்டான ஒரு காரியம் கடந்த வாரத்திலே
ஒரு ஆராதனை என்பது ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது. Because living in this day and time, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே with காலங்களிலே all the things that we see in the social media and different things, அந்த தொலைக்காட்சி காரியங்களிலே பார்க்கிற சகலமும், we think worship is, playing music, அந்த ஆராதிப்பது என்பது இசை வாசிப்பது, singing songs. பாட்டுகளை பாடுவது. No, it's not. அப்படி அல்ல. Whether we believe it or not, நாம் அதை நம்புகிறோமோ இல்லையோ, lot of people say worship leader. அநேகர் விதமாய் சொல்வார்கள் ஆராதிக்கிற. So what do they do? அவர்கள் செய்கிறது என்ன? They sing songs, play music. பாட்டுகளை பாடி இசைகளை இசைப்பார்கள். I don't know whatever understanding they have about worship. அந்த worship என்கிற ஆராதிக்கிறது என்பதை குறித்த புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? But worship is nothing but surrendering. ஆனால் ஆராதிப்பது என்பது நம்மை ஆண்டவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணிப்பது. Worship is surrendering to the greatness of God. தேவனுடைய மேன்மைக்கு கீழாய் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது. So we are ending our prayer with worship. நம்முடைய ஜெபத்தை நாம் முடிக்கிற வேளையிலே அதை ஆராதித்து நாம் முடிக்க வேண்டும். So when we talk about worship, அந்த ஆராதனை பற்றி பேசும்போது what does it really mean? அது உண்மையாக அர்த்தம் See, என்ன? the word worship, for the first time, it's mentioned in the Bible in Genesis chapter number 22. ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே அந்த முதலாக அந்த தொழுது கொள்ளுதல் என்கிற காரியம் வருகிறது. In biblical theological studies, there is something called the law of first mention. அதாவது இந்த இறையியல் படிப்பில் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, ஒரு காரியத்தை வேதத்தில் வாட்டி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா அதில் தான் அது என்ன அர்த்தத்தில் எதனால் அந்த காரியம் உள்ள வந்ததுன்றது அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. There is something called, they teach like that, there is a law of first mention in the Bible. அந்த இறையியல் படிப்பிலே அதை அவிதமாக அவர்கள் குறிப்பிட்டு எந்த காரியம் முதலாக செய்யப்படுகிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சொல்லுகிறது உண்டு. Like this, there are many things in the Bible. அவிதமாக வேதத்திலே अनेक காரியங்கள். But when we take worship in Genesis chapter number 22 and verse number 5, ஆதியாகமம் 22:5வது the word worship is first mentioned. அங்கே தொழுது கொண்டு வருவோம் என்கிற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. As we read in the scripture. வேத வசனத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். See first they worship, they started worship. No, that is mentioned. What is the reference? I'll ஆதியாகமம் 4:26. Genesis 4:26. அது பைபிளில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஆங்கில வேதத்தில் they called upon the name of the Lord ன்னு இருக்கு. அதாவது தேவனுடைய நாமத்தை கூப்பிட்டார்கள். They called upon the name of the Lord. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டார்கள். But the word worship ஆனால் ஆராதிப்பது தொழுது கொள்ளுவது is first mentioned in Genesis chapter number 22 and verse number 5. ஆதியாகமம் 22:5 தான் முதலாக அறிமுகமாகிறது. Praise the name of the living God. And the Greek meaning of this word worship is அந்த தொழுது கொள்ளுதல் என்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க பதத்தின் அர்த்தம் என்னவென்றால் bowing ourselves down, நம்மை முழுவதுமாய் அடிபணிந்து, fall down, கீழே தாழ விழுந்து, fall flat, முற்றிலுமாய் தாழ விழுந்து, fall humbly, தாழ்மைப்படுத்தி, do reverence. நம்முடைய பயத்தை அவருக்கு காண்பித்து. This is the meaning of the root word in the Hebrew. அது எபிரேயத்திலே அப்படியாக அந்த வார்த்தைக்கு The Hebrew word is called shaka. அந்த எபிரேய வார்த்தை ஷாக்கா என்று போட்டிருக்கிறது. In Hebrew, worship means shaka. தொழுது கொள்ளுதல் என்பது எபிரேய வார்த்தையிலே ஷாக்கா என்று It means nothing, to surrender. ஒன்றுமில்லை, அதுக்கு அடிபணிவது. Praise the name of the living God. So Abraham was the first one to mention this word. ஆபிரகாம் முதல் மனுஷன், அவன்தான் இந்த வார்த்தையை முதலாவது அறிமுகப்படுத்துகிறார். And Abraham said unto his young men, அந்த ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, he said, abide ye here with the ass. நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். I and the lad will go yonder and worship and come again to you. நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். Praise the name of the living God. நானும்
பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு என்ன பண்ணுறோம்? திரும்பி வருவோம். அங்கே ஆதியாகம நாளில் ஆங்கில வேதத்தில் கூப்பிட்டார்கள், தேவனை நோக்கி கர்த்தருடைய நாமத்தை நோக்கி, they called upon the name of the Lord ன்னு இருக்கு. நாமத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். பட் இங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, worship, we will go worship and then come back to you. நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். In Revelation 22:9, வெளிப்படுத்தல் 22:9, that is the scripture where the word worship is mentioned in the English Bible for the last time in the scriptures. வேத வசனத்திலே இறுதியாக சொல்லப்படுகிற அந்த தொழுதுகொள் என்கிற அந்த பதம் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. This is what the angel of the Lord told John. அங்கே கர்த்தருடைய தூதன் யோவானிடத்தில் சொல்கிறான், Then saith he unto me, see thou do it not, for I am thy fellow servant and of thy brethren the prophets, and of them which keep the sayings of this book. Worship God. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். Praise the name of the living God. Revelation 22:9, last mention of the word worship. அந்த கடைசி வார்த்தை 22:9 தேவனை தொழுது கொள். Genesis 22:5, first mention of the word worship. அங்கே ஆதியாகமம் 22:5 முதலாவது சொல்லப்படுகிறது. There the word that is used in Hebrew called shaka means surrender. எபிரேய பதத்திலே அந்த ஷாக்கா என்ற வார்த்தைக்கு முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்பது என்பது. Revelation is written in the Greek language, வெளிப்படுத்தல் கிரேக்க பதத்திலே இருக்கிறது. the New Testament, புதிய ஏற்பாடு, that also means the same. அதுவும் அதே அர்த்தப்படுத்துகிறது. One of the meaning is, அதனுடைய அர்த்தங்களிலே ஒன்று, you know, in the Greek the word worship means proskuneho. There is an interesting explanation that is given to this word. அந்த வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் ரொம்ப சுவாரஸ்யமானது. The meaning is, the explanation is to kiss like a dog licking his master's hand. ஒரு நாய் தன்னுடைய எஜமானனுடைய கையை நக்கி முத்தம் கொடுப்பதுக்கு போல, surrendering, அப்படி அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். a dog licking his master's hand. ஒரு நாய் தன்னுடைய எஜமானுடைய கரத்தை நக்கி அது முத்தம் கொடுத்து அன்பை தெரிவிக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The dog and its master, they are not equals. எஜமானனும் நாயும் சமம் அல்ல. A dog is a dog and its master is the master. எஜமான் தான். A dog is fully surrendered to its master. அந்த நாய் முழுவதுமாய் எஜமானுக்கு தன்னை, The dog is reliant on its master. அந்த எஜமானை இது சார்ந்திருக்கிறதா இருக்கிறது. Looks forward to the master. அந்த எஜமானனை நோக்கி பார்க்கிறதா, waits for the master's orders. அந்த எஜமானனுடைய கட்டளைக்கு எதிர்பார்த்து always ready to help the master. எப்போதும் அவருக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் நிற்கிறது. For all of its needs it relies on the master. தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் எஜமானனை சார்ந்தே So இருக்கிறது. the dog is always fully surrendered to its master. தன்னுடைய எஜமானுக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து இருக்கிறது. So worship means nothing but surrender. அந்த தொழுது கொள்ளுதல் என்பது வேறு ஒன்றுமல்ல, முழுவதுமாய் நம்மை நாமே So அர்ப்பணிப்பது. real worship is nothing but surrender. உண்மையான தொழுது கொள்ளுதல் என்பது, ஆராதனை என்பது நம்மை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அடிபணிவது. And our prayer must end with true worship. நம்முடைய ஜெபத்தினுடைய இறுதி அவிதமான ஒரு உண்மையான அர்ப்பணிப்போடு அடிபணிதலோடு இருக்க வேண்டும். Which means our prayer must end with real surrender. உண்மையான அர்ப்பணிப்போடு நம்முடைய ஜெபம் முடிவாக இருக்க வேண்டும். But sadly today, in the day and time in which we are living, வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள், இந்த காலங்களிலே, today's worship is connected with just music and singing songs. அந்த தொழுது கொள்ளுதல், ஆராதிப்பது என்பது வெறும் இசையோடும் பாட்டுகளோடும் இணைந்து காணப்படுகிறது. But worship is not just singing songs and playing some music. இவ்விதமாய் ஆராதிப்பது என்பது, தொழுது கொள்ளுதல் என்பது வெறும் இசை இசைத்து பாடுவது. Yes, we can sing words of surrendering with our lips. நம்முடைய வாயினாலே, உதடுகளினாலே வார்த்தையை கொண்டு ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு அடிபணிவது. We can play music to the surrendering songs to the Lord. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிற அந்த பாடல்களை இசைத்து நாம் அர்ப்பணிப்பது நல்லது. But true worship is just more than that. ஆனால் உண்மையான தொழுது கொள்ளுதல் என்பது அதை காட்டிலும் அதிகமானது. What is the use in singing surrendering
songs without our hearts being surrendered to Him? நம்முடைய இருதயத்தை நாம் அடிபணியாமல் அர்ப்பணிக்காமல் வெறும் இசையும் பாட்டும் பாடினால் என்ன பிரயோஜனம்? What's the use in playing music to the surrendering songs without our hearts and our lives not being surrendered to God? நம்முடைய இருதயம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நேராக அர்ப்பணிக்கப்படாமல் அந்த அர்ப்பணிப்பு பாடலை இசைத்து பாடுவதனாலே பிரயோஜனம் என்ன? So worship is not something that can be done only for a particular amount of time. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்குமாய் அந்த காரியங்களை செய்கிறது தான் ஆராதிப்பது. Worship refers to the surrendering life of a believer. விசுவாசியினுடைய வாழ்க்கை எல்லா காலங்களிலும் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்த அடிபணிகிற ஒரு வாழ்க்கையாக True இருக்க worship வேண்டும். is a lifetime experience. அந்த உண்மையான தொழுது கொள்ளுதல் ஆராதனை என்பது அது வாழ்நாள் முழுவதும் காணப்பட வேண்டிய Whether we are come together as a corporate body நாம் ஒரு கூட்டமாக நாம் இவ்விதமாய் கூடுகிறது or whether we go in our own ways to our home, நம்முடைய தனிப்பட்ட வீடுகளிலே நாம் தொழுது கொள்கிறோமோ all the time எல்லா நேரத்திலும் a believer's life ஒரு விசுவாசியுடைய is connected to worship. அது தொழுது கொள்ளுதலோடு இணைக்கப்பட Because வேண்டும். real worship is surrender. ஏனென்றால் உண்மையான தொழுது கொள்ளுதல் என்பது அது அர்ப்பணிப்பு. Real worship is a lifetime experience. அது வாழ்க்கை முழுவதுமான ஒரு அனுபவம். It's just not a few minutes that we spend, whenever we come to the church. சபைக்கு வருகிற நேரம் மாத்திரம் கொஞ்ச நேரம் நாம் அதற்காக நேரத்தை செலவழித்து கடந்து போவதல்ல. For this we need to go to the book of Genesis chapter number 22. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு நாம் போவோம். And in verse number 5, 5ஆம் வசனம். like I told you before, நான் இதற்கு முன்பாக சொன்னது Abraham was the first one to mention this word worship. இந்த தொழுது கொள்ளுதல் என்கிற அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தியவனே ஆபிரகாம் தான். He said unto his young men, அவன் தன் வேலைக்காரரை நோக்கி you abide and stay here with the ass. கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க. I and the lad will go yonder and worship, which means surrender and come again unto you. நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். Praise the name of the living God. So what Abraham meant to say was, ஆபிரகாம் இங்க என்ன அர்த்தப்படுத்தி சொல்லுகிறார்? God has spoken to us. ஆண்டவர் எங்களிடத்துல பேசி இருக்கிறார். God has told me something. ஆண்டவர் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொல்லி And இருக்கிறார். I need to surrender to what he has said. அவர் சொன்னதுக்கு நான் என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்க வேண்டும். I need to execute his orders. அந்த கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை நான் நிறைவேற்ற I வேண்டும். need to surrender to his word. அவருடைய வார்த்தைக்கு என்னை நான் முழுவதுமாய் நான் And that is அர்ப்பணிக்கணும். why I and the lad we are going to go அதனால நானும் பிள்ளையாண்டானும் போவோம். and surrender to the word that God gave us. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு நாங்கள் அடிபணிய And then வேண்டும். we will come back to you. அதன் பின்பாக நாங்கள் திரும்பி உங்களிடத்துக்கு வருவோம். Praise the name of the living God. My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர as we worship God in our prayer, நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவரை நாம் தொழுது as கொள்ளும்போது we declare the reality of the greatness of God, தேவனுடைய மேன்மையும் நிச்சயத்தையும் நாம் அறிக்கையிடும்போது reality of the greatness of his kingdom, அவருடைய ராஜ்யத்தை குறித்த நிச்சயம், reality of the greatness of his power, அவருடைய வல்லமையை குறித்த நிச்சயம், realities of the greatness of his glory, அவருடைய மகிமையை குறித்த நிச்சயம், power and the authority which is eternal and immortal. அவர் நித்திய காலமாக உண்டாயிருக்கிற வல்லமையும் அதிகாரத்தை We need to understand ஒரு காரியத்தை the புரிந்து life that we live every day, நாம் வாழ்கிற அந்த அனுதின வாழ்க்கை, every moment of our life, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் should be a surrendered life. அது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் That's what we understand when we look at the life of Abraham. ஆபிரகாம் சொல்லுகிற இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். Praise the name of the living God. Yes, he told to his servants on the day, I and the lad we are going to worship. அந்த நாளிலே வேலைக்காரரை பார்த்து ஆபிரகாம் சொன்னது நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் நாங்க தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றார். Praise the name of the living God. But this is just not something doing something and coming back. இது ஏதோ ஒரு காரியத்தை போய் செய்துட்டு திரும்பி உடனே வந்து There are many things that were connected to this worship. இந்த தொழுது கொள்ளுதலிலே अनेक காரியங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. Do you know what are those many things? अनेक காரியங்கள் என்ன The தெரியுமா? whole life of Abraham was connected to this worship. ஆபிரகாமுடைய முழு வாழ்க்கையுமே அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. Do you know he not only started worship here, அவர் இங்கே மாத்திரம் தொழுது கொள்ளல. he started worship from the time
he was introduced to the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை அறிமுகப்படுத்துற அந்த நேரமே அவன் தொழுது When the word of the Lord came to him in Genesis chapter number 12, அங்கே 12வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வந்த Abraham, get out of this country, தேசத்தை விட்டு அவன் வெளியே get out of your father's house, தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தான். and go to a place that I will show you, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போய் and there I will bless you, அங்கே நான் உன்னை I ஆசீர்வதிப்பேன், will make you a blessing, நான் உன்னை ஆசீர்வாதமாய் and in you all the seeds of the earth shall be blessed. உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் When ஆசீர்வதிக்கப்படும். the Lord said that, ஆண்டவர் அதை சொன்ன what did உடனே Abraham do? ஆபிரகாம் செய்தது என்ன? The 4th verse says, 4ஆம் வசனம், so Abraham departed. ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு What was he doing? அவன் செய்கிறது என்ன? He worshipped. ஆண்டவரை தொழுது He கொண்டான். surrendered to what the Lord said. ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு தன்னை He முழுவதுமாய் immediately அர்ப்பணித்தான். left his father's house. உடனடியாக தகப்பன் வீட்டை விட்டு Praise the வந்தான். name of the living God. That word was specifically given to him. அந்த வார்த்தை அவனுக்கு குறிப்பாக And he கொடுக்கப்பட்ட immediately வார்த்தை. obeyed to it. அதை உடனடியாக அதற்கு அவன் He கீழ்ப்படிந்தான். surrendered to it. அதற்கு உடனடியாக தன்னை So the அர்ப்பணித்தான். whole worship experience அந்த முழுமையான தொழுது கொள்ளுகிற was அனுபவம் connected to the whole life of Abraham. ஆபிரகாமுடைய முழு வாழ்க்கையோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. What was the first element in the worship of Abraham? ஆபிரகாமுடைய தொழுது கொள்ளுதலிலே முதல் காரியம் என்ன? Let us go to the book of Genesis, ஆதியாகம புத்தகம் chapter number 22 and in verse number 1. 22வது அதிகாரம் 1ஆம் The வசனம். scripture says, வேத வசனம் and it சொல்லுகிறது, came to pass after these things that God did tempt Abraham and said unto him, Abraham, and he said, behold, here I am. இதோ இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். And it came to pass after these things, God did tempt Abraham. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The real Hebrew word, it means God tested Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான if we சகோதர have to சகோதரிகளே, really worship God, உண்மையாகவே நாம் ஆண்டவரை தொழுது we கொள்ளுகிறோம். have to be willing to be tested. நாம் சோதிக்கப்படுவதற்கு மனப்பூர்வமாக இருக்க Praise the name of the living God. Abraham wholeheartedly accepted the test of God in his life. தேவனுடைய சோதனையை முழுவதுமாய் தன்னுடைய இருதயத்தில் அவன் ஏற்றுக்கொண்டவனானான். Praise the name of the living God. Lot of times we are glad to sing worship songs, அநேக நேரங்களிலே தொழுது கொள்ள ஆராதிக்கிற பாடல்களை பாட நாம் play ஆசைப்படுகிறோம். worship music, அந்த இசையை வாசிப்பதிலே நாம் hear சந்தோஷப்படுகிறோம். worship songs, அவர்களை கேட்பதிலே மகிழ்ச்சி but is our அடைகிறோம். heart willing to be tested by God? ஆனால் தேவனாலே நம்முடைய வாழ்க்கை சோதிக்கப்படுவதற்கு இருதயம் சோதிக்கப்படுவதற்கு But before the man of God went to be tested by worship God, அவன் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு முன்பாக he was willing to be tested. அவன் சோதிக்கப்படுவதற்கு தன்னை முழுவதுமாய் God did அர்ப்பணித்தான். tempt Abraham, the Bible says. வேதம் சொல்லுகிறது தேவன் ஆபிரகாமை God's சோதித்தார். test is a part of our worship. நம்முடைய தொழுது கொள்ளுதலிலே அது ஒரு பங்காய் Whenever God tests our lives, எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை we need to சோதிக்கிறாரோ surrender to that test. அந்த சோதனைக்கு பரீட்சைக்கு நம்மை உட்படுத்த If வேண்டும். you think you are not tested in your life, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்படவில்லை பரீட்சிக்கப்படவில்லை என்று very நினைப்பாயா? soon you will be tested. சீக்கிரத்தில் அந்த காரியம் If we are not tested, we cannot be trusted. நாம் சோதிக்கப்படாவிட்டால் நாம் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் ஆக முடியாது. Not every test comes from the devil. எல்லா சோதனையும் பரீட்சையும் பிசாசனிடத்திலிருந்து The வருகிறது. last time when I spoke to you, I said நான் கடந்த முறை சொல்லும்போது சொன்னேன், what the scripture says. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? In Matthew 4 and Luke 4, மத்தேயு 4 லூக்கா 4 Jesus was led by the Spirit of God into the wilderness to be tempted of the devil. இயேசுவானவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், பிசாசினாலே And that சோதிக்கப்படுவதற்கு. temptation of the devil was permitted by God as a test. அது தேவனுக்கு பரீட்சையாக பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. Why God tests us? ஏன் தேவன் நம்மை பரீட்சிக்கிறார்? Why he has to test us? ஏன் அவர் நம்மை பரீட்சிக்க வேண்டும்? Why there is test? எதுக்கு பரீட்சை? In school, பள்ளிக்கூடத்துல from lower KG, if you have to go to upper KG, you have to write a test. நீங்க லோயர்ல இருந்து அப்பர் போகணும்னா உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. In these days, even to get an admission in LKG, you need to go have a test. எல்கேஜில போய் அட்மிஷன் வாங்குறதுக்கே எக்ஸாம் எழுதணும்.
And after UKG, you have a test to go to first standard. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி To எழுதணும். enter into school, you have a test. To come out of school, you have a test. அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பரீட்சை To வைக்கிறாங்க. enter into a college, you have entrance test. To come out of the college, to pass out, you have another test. அது காலேஜுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நீங்க பிரவேசிக்கிறதுக்கு ஒரு பரீட்சை வெளியே முடிஞ்சு வருவதற்கு தேர்ச்சி. There is a test to go from one level to another level. ஒரு நிலையிலிருந்து ஒரு இன்னொரு நிலைக்கு போவதற்கு நமக்கு பரீட்சைகள் Praise the name of the living God. நாமத்துக்கு God sometimes allows tests in our life நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே இந்த பரீட்சைகளை அனுமதிக்கிறார். so that he could evaluate our love for him. நம்முடைய அன்பு அவருக்குள்ளே அவருக்கானது எவ்வளவு He என்பதை tests our commitment. நம்முடைய அர்ப்பணிப்பை He அவர் tests our love. நம்முடைய அன்பை அவர் He tests our surrender. நம்முடைய அர்ப்பணிப்பை அவர் சோதிக்கிறார். He tests our sincerity. நம்முடைய உத்தமத்தை அவர் He tests our integrity. நம்முடைய உண்மையை அவர் He பரீட்சிக்கிறார். tests whether we are giving him the priority. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா முதலிடம் கொடுக்கிறோமா என்பதையும் பரீட்சிக்கிறார். See, if God has to use us, we have to be tested. ஆண்டவர் நம்மை உபயோகிக்க வேண்டுமானால் முதலாவது அவராலே நாம் பரீட்சிக்கப்பட வேண்டும். Everything here is tested. எல்லாமே பரீட்சிக்கப்பட வேண்டும். These fans, இந்த ஃபேன்கள் when we bought it, நாம் அதை வாங்கும்போது there was a sticker that said tested. அந்த Okay. ஒரு ஸ்டிக்கர் வச்சிருக்கோம் டெஸ்டட் ஓகே என்று சொல்லி. These chairs, இந்த சேர் before they moved out of the factory, they were tested. அது அந்த தொழிற்சாலையில இருந்து வெளியே உற்பத்தியாகி வெளியே வரும்போது அது Every natural thing that you see around here, இங்க இருக்கிற ஒவ்வொரு இயற்கையான காரியங்கள் everything that you possess, நீங்கள் உங்களுக்கு உண்டாய் இருக்கிற சகல whether காரியங்களும் it's your clothes, உங்களுடைய துணிமணிகளும், whether it's a hardware or equipment or electronic, everything is tested. அது எலக்ட்ரானிக்கோ எலக்ட்ரிக்கலோ பிளாஸ்டிக்கோ எதுவா இருந்தாலும் An aeroplane, ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, it's not rolled out of the factory directly to fly passengers. அது நேரடியாக தொழிற்சாலையில உருவாக்கப்பட்டதோடு வந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு There is something called test flight. அங்க வந்து ஃளைட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, For சோதிப்பாங்க. that test flight itself, they do it for hundreds of hours. அவங்க ஒரு பல 100 மணி நேரம் அதை எடுத்து அதை செய்வாங்க. Only after the test, அந்த பரீட்சிக்கப்பட்ட பின்பு it is approved, அது வந்து நிரூபிக்கப்படும், it is acknowledged, அது அங்கீகரிக்கப்படும், and it's fit, ready to fly the passengers. அங்கே பயணிகளோடு கூட அது பயணப்படம் பறக்க So முடியும். without it going through the test, it cannot be trusted. இப்படி பரீட்சிக்கப்படாமல் சோதிக்கப்படாமல் அவைகள் வந்து So உறுதிப்படுத்த God allows test in our lives தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே to பரீட்சைகளை check our love, our commitment, our passion that we have for him, நாம் அவருக்காக கொண்டிருக்கிற அன்பு உண்மை உத்தமம் so that இவைகளிலே நாம் எவ்வளவு he can elevate us from one level to another level. ஒரு நிலையிலிருந்து ஒரு அடுத்த மேன்மையான நிலைமைக்கு நம்மை கொண்டு போவதற்கு அவர் நம்மை Praise the name of the living God. நாமத்துக்கு So we have to be willing to be tested by God in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரீட்சையை நாம் மனப்பூர்வமாய் அனுமதிக்க வேண்டும். It came to pass after these things, God did tempt Abraham. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். And then he goes and he says, அதன் பின்பாக தொடர்ந்து சொல்லப்படுகிறது, me and the lad will go worship. நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். Praise the name of the living God. நாமத்துக்கே. Secondly, இரண்டாவதாக to worship God. தேவனை நாம் தொழுது கொள்ள. When we read that scripture again, மீண்டுமாய் அதே வசனத்தை வாசிப்போம். Genesis 22:1. ஆதியாகமம் 22:1. The second part of the verse says, அந்த வார்த்தையின் இரண்டாவது பகுதி, God said unto him, Abraham, and he said, behold, here am I. அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றார். Praise the name of the living God. Abraham knew the voice of God. தேவனுடைய சத்தத்தை அறிந்தவனாய் இருந்தான் ஆபிரகாம். How could he identify the voice of God? எப்படி தேவனுடைய சத்தத்தை அவனாலே அடையாளம் கண்ட முடிந்தது? Because he was in a relationship with him. அவரோடு கொண்டுள்ள அந்த உறவின் மூலமாய். Praise the name of the living God. When God said Abraham, he said, Lord, here am I. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். He could
He could identify the voice of God. தேவனுடைய சத்தத்தை அவனாலே அடையாளம் காண That's why he was able to acknowledge the voice of God. தேவனுடைய அந்த வார்த்தையின் சத்தத்தை அவன் அங்கீகரித்தான், அடையாளம் கண்டு. Are you able to discern the voice of God? தேவனுடைய சத்தத்தை உங்களாலே பகுத்தறிய முடியுமா? A lot of times அநேக நேரங்களிலே we say within ourselves, நமக்குள்ளே நாம் சொல்லிக் கொள்கிறது, something told me. ஏதோ ஒன்று எனக்குள்ள சொல்லுது. Something told me. adina something told me. Something told me is very dangerous. அது ரொம்ப ஆபத்தானது. Because ஏனென்றா that something could be devil also. அது சில நேரம் பிசாசா கூட இருக்கலாம். We need to discern the voice. சத்தத்தை நாம் பகுத்தறிய வேண்டும். And to discern the voice, we need to be in a relationship. அந்த சத்தத்தை முதலாவது பகுத்தறிந்தது ஆண்டவர் சத்தம் தான் நீ அறியணும்னா, Praise the name of the living God. நல்ல ஒரு உறவிலே நீ இருக்க வேண்டும். Jesus said, "My sheep hear my voice." இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து. Oh, they not only hear it, but they also able to identify that it is the voice of the good shepherd. அது கேட்கிறது மாத்திரமல்ல, அறிந்திருக்கிறதுமாயினும் நல்ல மேய்ப்பனுடைய அந்த சத்தத்தை அவைகள் இதுதான் என்று சொல்லி அங்கீகரிக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So let our relationship with God, தேவனோடு கொண்டுள்ள அந்த உறவு முறையிலே, if it has to be a surrendered relationship, அது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உறவாய் இருக்கட்டும், if it has to be a worship experience, அதுல ஒரு தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கட்டும், if we have to be true worshippers, நாம் ஒரு உண்மையாய் தொழுது கொள்ளுகிற, you know, the Bible talks about true worshippers. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை பற்றி சொல்லப்பட்டது. That's what Apostle John writes in John chapter number 4. யோவான் 4வது அதிகாரத்திலே யோவான் எழுதுகிறார், The true worshippers, they worship God in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள், Those are the ones that have surrendered their life to Him. ஆண்டவருக்கு உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, It's a lifetime worship. அது வாழ்நாள் முழுவதும், It's a lifetime surrender. அது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்கிறார். Abraham, when the Lord called Abraham, he said, "Here am I." அங்கே ஆபிரகாமே என்ற உடனே இதோ அடியேன் என்று ஆபிரகாம் சொன்னார். Many times அநேக நேரங்களிலே we just let the Lord's voice fly away from us. ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தம் நம்மை விட்டு அது கடந்து போகிறது. We want God to speak to us, தேவன் நம்மிடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறது இல்லை. but we are not sincere enough in our relationship with Him so that we could identify that it is the voice of God. அவரிடத்திலே ஒரு உண்மையான உறவு முறையிலே அர்ப்பணிப்பிலே நாம் இருந்தோமானால் அவர் பேசுகிற சத்தம் இதுதான் என்று சொல்லி நம்மாலே அடையாளம் காண நமக்கு. True worshippers, உண்மையாய் தொழுது those who கொள்ளுகிறவர்கள், truly surrender to God, ஆண்டவருக்கு உண்மையாய் they தன்னை be in a relationship with Him, அவரோடு கூட உண்மையுள்ள உறவிலே இருக்கிறவர்கள், to identify and acknowledge His voice. அவருடைய வார்த்தையின் சத்தத்தை அவர்கள் அடையாளம் காணுவார்கள், அங்கீகரிப்பார்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The third element in Abraham's surrender or worship is, அந்த ஆபிரகாமுடைய தொழுது கொள்ளுகிற அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலே மூன்றாவது காரியம், this worship, like I told you before, is a journey. இந்த தொழுது கொள்ளுதல் என்பது ஒரு பிரயாணம் என்று நான் சொன்னேன். This worship is a journey. இந்த இது ஒரு பிரயாணம். This is not a 15-minute time allotted in the Sunday morning service. காலை சண்டே ஞாயிறு காலை ஆராதனையிலே 15 நிமிடம் நாம் ஒதுக்கி வைத்து செய்கிற ஒரு காரியம் அல்ல. No. This worship is a journey. இது தொழுது கொள்ளுதல் என்பது ஒரு பிரயாணத்துக்கு சமம். It's a journey of surrender. அது அர்ப்பணிப்பின் ஒரு, It's a journey of worship. அது தொழுது கொள்ளுகிற ஒரு பிரயாணம். Genesis 22 and verse number 2. ஆதியாகமம் 22:2. The Lord said, "Take now thy son, thine only son, whom thou lovest, and get thee into the land of Moriah, and offer him there for a burnt offering upon one of the mountains which I will tell thee of." அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். The Lord wanted him to go on a journey so that he can worship him. அங்கே பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு போக சொல்லி ஆண்டவர் அங்கே தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர். Our worship in this day and time, இந்த நாட்களிலே நம்முடைய தொழுது கொள்ளுதல், our surrender to God
in this time that in which we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே, இந்த காலங்களிலே அவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு, It's not a seasonal worship, அது ஒரு காலத்துக்குட்பட்ட ஒரு, not a seasonal surrender. அது ஒரு காலத்துக்குட்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. Some people, they surrender to God when they have no other way. வேற வழியே இல்லாம தான் சில நேரங்களிலே ஜனங்கள் ஆண்டவருக்கு Like I tell you before, how the thieves surrender to the police. நான் எப்படி சொன்னேனோ, அந்த திருடன் வேற வழி இல்லாம போலீஸ்ல மாட்டிக்கிறவன். He has come to a point that there is no other way. அவனுக்கு தெரியுது வேற வழியே இல்ல, நம்ம சரண்டர் தான் ஆகணும் அப்படின்னு. So believers can't be like that. ஆனா விசுவாசிகள் ஆண்டவருடைய But பிள்ளைகள் we surrender to God by willfully choosing to surrender to Him. ஆண்டவருக்கு நம்மை மனப்பூர்வமாய் அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் You can go if you want without surrendering to Him. ஆண்டவரிடத்திலே நாம் அவருக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல் அவரை விட்டு But true worshippers and true believers, ஆனால் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், உண்மை விசுவாசிகள், they will choose to surrender to Him. அவருக்கு அர்ப்பணிக்க தெரிந்தெடுத்துக் கொள்வார்கள். Praise the name of the living God. They will choose to surrender to God. தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். No matter how difficult it is, அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, they will be willing to be tested. அதற்கு மனப்பூர்வமாய் சோதிக்கப்படுவதற்கு, They will be in a relationship to identify and acknowledge His voice. ஆண்டவருடைய அந்த உறவிலே நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையின் சத்தத்தையும் அவர்கள் அடையாளம் காணுவார்கள், அங்கீகரிப்பார்கள். We stay surrendered to Him all the days of our lives. அவருடைய வாழ்நாள் முழுவதுமாய் அவருக்கு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை உண்டாயிரும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's the true worship. அதுதான் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம். That we worship Him all the days of our life. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். All the hours in those days, இந்த நாட்கள் இருக்கிற எல்லா நாளிலும், எல்லா நேரங்களிலும், all the minutes in those hours, அந்த குறிப்பிட்ட அந்த எல்லா நேரங்களிலும் கூட, all those seconds in those minutes, அந்த ஒவ்வொரு வினாடியிலும். praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Fourthly, நான்காவதாக, there is an offering of love in this worship. இந்த அர்ப்பணிக்கிற அந்த தொழுது கொள்ளுகிற அந்த காரியத்துல ஒரு அன்பின் காணிக்கை உண்டு. Praise the name of the living God. நாமத்துக்கே. When Abraham said, I and the lad will go and worship, அங்கே ஆபிரகாம் சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு. Abraham knew that he is going to offer something. அங்கே ஆபிரகாமுக்கு தெரியும் ஒரு காரியத்தை போய் செய்ய போகிறோம். He is not just going to say some flamboyant words with his mouth and come back. ஏதோ வாயில வார்த்தை வந்துச்சு அதை மட்டும் போய் சொல்லிட்டு வெளியே வரதாக. Because the Lord specifically told him, ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு குறிப்பாக சொன்னார், what he is expecting him to offer to himself. எதை அவன் பலி செலுத்த வேண்டும், அவர் எதிர்பார்த்திருக்கிறது என்ன என்பது. What he is expecting, he said, take now your son, சொன்னாரு, குமாரனை நீ the only son whom you lovest, நீ நேசிக்கிற உன்னுடைய ஏக. and then you take him and offer him up unto me as a sacrifice. அவனை எனக்கு சர்வாங்க தகன பலியாக எனக்கு கொடு என்று சொல்கிறார். Praise the name of the living God. When we live our lives and surrender to Him, ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை நாம் செய்வோம். when we really go through this worship experience in the Christian life that we are living, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, அவருடைய அறிவை வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே, நாம் அவரை தொழுது கொள்ளுகிற அந்த வாழ்க்கையிலே, we will be able to give. அவருக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Not sorrowfully but cheerfully. அது துக்கத்தோடு அல்ல, சந்தோஷமாய் உற்சாகமாய். You can give anything and everything out of the pure love you have for God. தேவனுக்காய் நீ கொண்டிருக்கிற அந்த உண்மையான சுத்த அன்பிலே நீ எதை வேணாலும் எல்லாத்தையுமே நீ கொடுக்கலாம். Not just your substance, உன்னுடைய பொருட்களை மாத்திரமல்ல, but even more than your substance. உன்னுடைய பொருட்களை காட்டிலும் மேலாக Offer your time, உன்னுடைய நேரத்தை நீ கொடுக்கலாம். offer your talents, உன்னுடைய தாளந்துகளை நீ கொடுக்கலாம். offer your treasures, உன்னுடைய பொக்கிஷங்களை நீ கொடுக்கலாம். offer every opportunity that you have to offer to the Lord. ஆண்டவருக்கு நீ கொடுக்கிற சமயங்கள் எவைகளெல்லாம் வருகிறதோ, வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீ கொடுக்கலாம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Out of love, அன்பின் நிமித்தமாக, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அதாவது ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு கொடுத்ததை போல,
நம்ம வந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, மெல்கிசேதேக்குக்கு அவரை யாரும் கேட்டாங்களா கொடுன்னு? Nobody commanded Abraham. ஆபிரகாமுக்கு யாரும் அது கட்டளை கொடுக்கல. But out of his willing heart, ஆனா மனப்பூர்வமான இருதயத்தினாலே, the man of God, the elect of God in his day and time, அவர் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அவர் he வாழ்ந்த offered காலத்திலே 10th of all his substance. தான் கொண்டு இருந்த எல்லா காரியத்திலும் 10% தசம பாகத்தை அவர் Praise the கொடுத்தார். name of the living God. The Bible says, give and it will come back to you. நீங்க கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு Good கொடுக்கப்படும். measure, pressed down, shaken together, running over. அமுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து So உங்கள் even மடியிலே our போடுவார்கள். offering, நம்முடைய காணிக்கைகளும் கூட, praise the name of the living God, நாமத்துக்கே not just what we give monetarily, நாம் அதை கணக்கிட்டு கொடுக்கிறதாக அல்ல, but even the fruit of your lips. உன்னுடைய உதடுகளின் காணையாகிய Here where your singing comes, எங்கே நீ உன் வாயிலிருந்து here now only your praising comes, எங்கே உன்னுடைய துதி here only the music comes. எங்கே இசைக்கிறாயோ, It's only a tiny little part of worship. அது தொழுது கொள்ளுதலிலே ஒரு சிறு பங்கு. Abraham, when he went to worship to the Lord, he went with an offering of love. அவன் ஆண்டவரை தொழுது கொள்ள முழுமனதோடு கடந்து போனவன், ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை செலுத்துவதற்காக அவன் We போகிறான். give out of love அன்பின் நிமித்தமாக அதை and செய்தான், out of nothing else, வேறு ஒன்றினாலும் அல்ல, not out of compulsion, கட்டாயத்தினால் அல்ல, but out of pure love that we have for God. ஆண்டவருக்காக அவன் கொண்டிருந்த சுத்தமான அன்பின் For God நிமித்தமாக so loved the world that he gave. ஆண்டவர் அன்பு கூர்ந்ததினாலே தம்முடைய குமாரனை அவர் So கொடுத்தார். we love God எனவே நாமும் அவரிலே அன்பு கூற that கடனாளிகளாய் we give. நாம் கொடுக்க வேண்டியவளாய் Praise the name of the living God. One great man of God said, ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் சொன்னா, if Jesus would walk into this church, ஆண்டவர் இந்த சபையிலே நடந்து வருவார், what would he do? Where would he sit? எங்க அவர் வந்து உட்காருவாரு, எங்க இருப்பாரு? Will he take the mic and start to sing? அவர் மைக் எடுத்து பாட்டு பாடுவாரா, Or will he take the mic and start to preach? இல்ல மைக் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாரா, Or will he control the sound system? இல்ல சவுண்ட் சிஸ்டத்தை கட்டுப்படுத்துவாரா, Or will he inspect everybody whether they are listening everything properly எல்லாரையுமே ஒழுங்கா கவனிக்கிறாங்களான்னு அவங்கள without sleeping, without dozing off? இல்ல வந்து தூங்காம அவங்க கேட்குறாங்களான்னு பார்ப்பாங்க. And then he went to Mark chapter number 12. அதன் பின்பாக மார்க் 12வது அதிகாரத்துக்கு Where did Jesus said? இயேசு என்ன சொன்னா, He sat when the offering was taken. Who is putting how much? அங்க காணிக்கப்பட்டி போடுற இடத்துல அங்க போய் உட்கார்ந்துட்டார். Because God loves a cheerful giver. ஏனென்றால் உற்சாகமாய் See, கொடுக்கிறவரிடத்திலே that தேவன் is not to பிரியமுள்ளவராய் இருக்கிறார். threaten them. அது வந்து அவர்களை பயப்படுத்துவதற்காக, But மிரட்டுவதற்காக. God wants to let us know that He wants us to express our love for Him by our giving. நம்ம கொடுக்கிறது மூலமா நம்ம அவருக்கு மேல கொண்டிருக்கிற அந்த அன்பை நாம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோம் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். See, if we give more, நீங்கள் அதிகமாய் கொடுக்கும்போது it means you love more. அவர் அதிகமாய் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். Last Christmas, கடந்த கிறிஸ்மஸ், how many of you bought clothes for your enemies? உங்களுடைய சத்துருக்களுக்கு எத்தனை பேர் நீங்க புது துணி வாங்குனீங்க? How many of you bought clothes for your own family? உங்க குடும்பத்துக்கு எத்தனை பேர் வாங்குனீங்க? So what does it mean? அப்படின்னா அர்த்தம் என்ன? To whom you love, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ you give. அவங்களுக்கு கொடுக்குறீங்க. Whom you don't love, நீங்க அன்பு கூறாதவங்களுக்கு you don't give. கொடுக்க மாட்டீங்க. True worship experience, உண்மையான தொழுது கொள்ளுதலின் true அனுபவம், surrendered life உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஜீவியம் is where we worship God by our giving. நாம் கொடுப்பதன் மூலமாய் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த ஒரு மேன்மை, Not just our treasures, நம்முடைய பொக்கிஷத்திலிருந்து but also the மாத்திரமல்ல, time and the talents that we நம்முடைய have. நேரங்களை, நம்முடைய திறமைகளை, தளந்துகளை கொண்டு. The fifth thing about worship is அந்த தொழுது கொள்ளுதலுடைய 5வது the காரியம், true worship experience அந்த உண்மையான தொழுது கொள்ளுகிற அனுபவம் fulfills what God says. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதாகும். True obedience is a very integral part of true worship or true surrender. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும்
அந்த அர்ப்பணிக்கு வாழ்கிற அந்த வாழ்க்கை உள்ளவர்கள் ஆண்டவர் சொன்ன காரியத்தை முழுமையாய் அவர்கள் நிறைவேற்றி முடிப்பார்கள். Genesis chapter number 22. ஆதியாகமம் 22வது அதிகாரம். And in verse number 3, what does the scripture say? 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? And Abraham rose up early in the morning and saddled his ass and took 2 of his young men with him and Isaac his son and clave the wood for the burnt offering and rose up and went into the place of which God had told him. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So true worship, உண்மையாய் தொழுது கொள்ளுதல், it expects us to obey to what God says. ஆண்டவர் சொன்னதுக்கு முழுமையாய் நம்மை கீழ்ப்படியும்படியாய் எதிர்பார்க்கிறார். In other words, without obeying to what God says, we cannot worship God. ஆண்டவர் சொன்னதுக்கு முழுமையாய் நம்மை கீழ்ப்படியாமல் ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ள நம்மால் No matter how high of a voice that we have to sing songs, ஆண்டவருக்கு எவ்வளவாய் சத்தத்தை உயர்த்தி உன்னுடைய பாட்டுகளை நீ பாடினாலும் how much talents we might have to play the music, எவ்வளவு திறமையாக இசைகளை நீ இசைத்தாலும் சரி, if we don't obey, that cannot be a true worship in the sight of God. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிறைவேற்றாமல் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் So இல்லை. when Abraham went to worship God, ஆண்டவரை தொழுது கொள்ள ஆபிரகாம் சென்றபோது he worshipped him, he surrendered to him just like he asked him to worship. அவர் எப்படி அவனுக்கு செய்ய சொன்னாரோ அதற்கு முழுவதுமாய் தனக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை Just like the Lord told him. ஆண்டவர் அவனுக்கு He சொன்னபடியாக rose up early in the morning. அதிகாலையில் He saddled his ass. கழுதையின் மேல் சேணம் கட்டினான். 2 of his young men with him. வேலைக்காரரில் 2 பேரை Isaac his son. ஈசாக்கையும் கூட்டிக் Wood for the burnt offering. தகன பலிக்கு He கட்டைகளை rose up early in the morning, went to the place of which God had தேவன் told him. தனக்கு குறித்த இடத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. A lot of times, அநேக நேரங்களிலே one of the things that people say is, ஜனங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், I intend to do right. சரியான காரியத்தை நான் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். My intention is good. என்னுடைய நோக்கம் சரியான Intention is to obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். Intention is to walk in the right way. சரியான வழியிலே நடக்க வேண்டும். Intention is to go this way and that way. நான் இந்த வழியிலே சரியானபடி நடக்க வேண்டும் என்று என்னுடைய நோக்கம். See, it's one thing to have good intentions. ஒரு பக்கம் நல்ல நோக்கங்கள். Just having the intentions வெறும் அந்த நல்ல நோக்கங்கள் இருந்தா மாத்திரம் போதாது. Because we all can have good intentions. ஏனென்றா எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நல்ல நோக்கங்கள் எல்லாருக்கும் உண்டு. But we actually have to do it. ஆனா அது உண்மையா அதன்படி நிறைவேற்றணும். நம்ம Praise the name of the living God. நாமத்துக்கு மகிமை. That's why one great man of God said, ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் that when he was a little boy, அவர் சிறு பையனா இருந்தபோது his mother told him, அவருடைய தாய் சொல்லி இருக்காங்க, son, மகனே, there will be many people in hell with good intentions. அநேக நல்ல நோக்கத்தோடையவர்கள் நரகத்துல இருக்கிறார்கள். அநேக வெறும் நல்ல நோக்கம் வச்சிருந்தவங்க நிறைய பேர் எங்க இருப்பாங்களா? நரகத்துக்கு. எங்க இருப்பாங்களா? நரகத்துல இருப்பாங்களா? ஏன்? அது நோக்கம் தான் இருந்தது, அதை என்ன பண்றது இல்ல, செயல்படுத்தல. ஆனா இன்னொரு கூட்டமும் இருக்குது, அது செய்யறதை கரெக்டா செய்யும், ஆனா நோக்கம் நல்லாவே இருக்காது. ரெண்டுமே மோசம். நல்ல நோக்கத்தோட நல்லதை என்ன பண்ணணும்? With good intentions we have to do right. நல்ல நோக்கத்தோடு நல்ல காரியங்களை. That is the expectation of God from his people. அதுதான் தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய. So it's one thing to just intend to do the right things. ஒரு காரியம் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம். But it's another thing to do the right things with the right intention. அந்த சரியான நோக்கத்தோடு சரியான காரியத்தையே செய்ய வேண்டும். That is a part of true worship. அதுதான் உண்மையாய் தொழுது கொள்ளுதலுடைய ஒரு பங்கு. Without surrendering and obeying to what God says. தேவன் சொன்னதுக்கு நம்மை அர்ப்பணித்து அதற்கு கீழ்ப்படியாமல் போது, if our life is not right, நம்முடைய வாழ்க்கை சரியா இல்லாத that knowingly we are living wrong, நாம் அறிந்து தவறாக நாம் வாழ்வோமானால், knowingly we are not obeying to what God has told
to us through His word. அறிந்தே தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு கீழ்ப்படிய சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால் God is not interested in that worship. தேவன் அந்த தொழுது கொள்ளுதலிலே He doesn't consider that as a worship at all. அது தொழுது கொள்ளுதலாக அவர் ஒரு எண்ணுகிறதும் இல்லை. In Proverbs chapter number 28, நீதிமொழிகள் and 28 in verse number 9, the scripture says, 9வது வசனம் இவ்விதமாய் it says, He that turneth away his ear from hearing the law, even his prayer shall be an abomination. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஜெபம் ஆண்டவருக்கு எப்படி இருக்குன்றாரு? அருவருப்பா இருக்குன்றாரு. காரணம் என்ன? வசனத்தை கேட்கல. என்ன சரியான கிராமர் யூஸ் பண்ணலையா? சரியான வார்த்தை யூஸ் பண்ணலையா? What is the problem? பிரச்சனை என்ன? Because he is turning his ear away from hearing the law. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கு. So what happens when someone turns his ear from hearing the law? ஆண்டவருடைய வசனத்தை கேட்காதபடி செவியை விலக்கும்போது means he is turning his whole life from living according to what God says. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு விரோதமாய் தன்னுடைய வாழ்க்கையை திருப்புகிறது. But Abraham, when he went to worship God, ஆனால் ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்ள போனான். when he saddled up his ass, when he rose up early in the morning, அதிகாலையிலே எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி he obeyed God and he worshiped God in the way he wanted. அவர் விரும்புகிற வண்ணமாக ஆண்டவரை அவன் அங்கே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தொழுது in the way that God expected him to worship him. ஆண்டவர் அவனை எப்படி எதிர்பார்த்தாரோ அந்த விதமாக செய்து முடித்தார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. True worship, உண்மையாய் தொழுது கொள்ளுதல், it expects us to be in total obedience, முழுமையான ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்மை கொண்டு போகும். not just having good intentions, வெறும் நல்ல நோக்கம் இருந்தால் மாத்திரம் போதாது, but obeying with good intentions. அந்த நல்ல நோக்கத்தோடு கீழ்ப்படிதலும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். Sixthly, ஆறாவதாக let's go to verse number 6. ஆறாம் வசனம். There has to be a preparation if we have to worship. நாம் தொழுது கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு ஆயத்தம் அவசியமாய் இருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. This surrendered life is impossible without preparation. இந்த அர்ப்பணிக்கிற தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை ஆயத்தம் இல்லாமல் வேலைக்காக. This true worship is impossible without preparation. ஆயத்தம் இல்லாமல் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற வாழ்க்கை when Abraham went upon his journey to Moriah to worship God, ஆபிரகாம் அங்கே மோரியா தேசத்துக்கு அவன் கடந்து போகும்போது, to worship God, தேவனை தொழுது கொள்ள அவன் கடந்து போனபோது he prepared for it. அதற்கென்று அவன் ஆயத்தமானான். Verse number 6 says, ஆறாம் வசனம், Abraham took the wood, ஆபிரகாம் தகனபலிக்கு wood of the burnt offering, தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து, he took fire in his hand, கையிலே நெருப்பை எழும், he took knife with him. கத்தியையும் எடுத்துக்கொண்டான். Praise the name of the living God. So as Abraham was on his worship journey, அந்த தொழுது கொள்ளுகிற பிரயாணத்திலே கடந்து போகிற ஆபிரகாம், he was prepared for it. அதற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். Praise the name of the living God. So preparation is a very important part of our surrendered life to Christ. கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற அந்த தொழுது கொள்ளுகிற வாழ்க்கைக்கு ஆயத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். What do we have to prepare? எதை நாம் எதற்காக நாம் Where do we have to prepare? எங்கே நாம் ஆயத்தம் We have to be prepared in our mind. நம்முடைய சிந்தையிலே நாம் ஆயத்தமாக We have to be prepared in our hearts. நம்முடைய இதயத்திலே நாம் ஆயத்தமாக Prepare for what? எதற்காக? To prepare to face anything for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். Praise the name of the living God. Because many times when trials come, சோதனைகள் when வரும்போது, tribulations come, உபத்திரவங்கள் வரும்போது, when persecutions come, துன்பங்கள் நமக்கு வரும்போது, when afflictions come, கஷ்டங்கள் வரும்போது, when offense comes, இடறல்கள் வரும்போது, for the sake of Christ, கிறிஸ்துவின் நிமித்தமாய், for the sake of the word, வார்த்தையின் நிமித்தமாய், people are easily offended. ஜனங்கள் சுலபமாய் இடறல் அடைந்து But if போகிறார்கள். we have to stay in perfect surrender to Christ, ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பூரணமுள்ள கீழ்ப்படிதலே அர்ப்பணிப்பிலே நாம் if we have to be true worshippers, ஒரு உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களாய் we have to prepare our mind and our heart. நம்முடைய சிந்தையும் நம் இருதயத்தையும் நாம் ஆயத்தம் பண்ணினவர்களாய் இருக்க வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Preparation is a very important part of a true worship experience. உண்மையாய் தொழுது கொள்ளுகிற அனுபவத்துக்கு ஆயத்தம் மிகவும் முக்கியமானதாகும். Some people, சிலர் இருக்கிறார்கள், they say, I worship God,
நான் தேவனை தொழுது கொள்கிறேன். I worship God all the days of my life. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அவரை தொழுது கொள்கிறேன். But why this problem came? ஏன் இந்த பிரச்சனை Why வந்தது? that difficulty came? அந்த கஷ்டம் ஏன் வந்தது? Why this need came in my இந்த life? தேவை என்னோட வாழ்க்கையில இருந்தது. So I am going to low down my worship. அதனால நான் என் தொழுது கொள்ளுதலை கொஞ்சம் நான் குறைக்க போறேன். This is called Dubagur worship. But true worshippers, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் they never do that. அவிதமாய் செய்ய மாட்டார்கள். They are prepared to face anything. எதுனாலும் சந்திக்க அவர்கள் ஆயத்தமாய் Because they know they are surrendered to Him. அவர்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கென்று தங்களை முழுவதுமாய் Because His kingdom is great. அவருடைய ராஜ்யம் They are surrendering to a greater kingdom. அந்த பெரிதான ராஜ்யத்துக்கென்று தங்களை They are in surrender to a great power. அது மாத்திரமல்ல பெரிதான அந்த வல்லமைக்கு They are in surrender to a great glory. அந்த பெரிதான மகிமைக்கென்று தங்களை அர்ப்பணித்து So they know they can face anything. அதனால அவர்கள் எதையும் சந்திக்க அவர்கள் ஆயத்தமாய் They know whatever they face, they don't face alone, they face with Christ. அவர்கள் தனியாக அதை சந்திக்கிறதுல கிறிஸ்துவோடு கூட அவர்களை They can overcome any odds. அது மாத்திரமல்ல எந்த தடைகளையும் அவர்கள் மேற்கொள்ள அவரால் Praise the name of the living God. நாமத்துக்கு மகிமை. Seventhly, ஏழாவதாக verse number 5. ஐந்தாம் வசனம். And Abraham said unto his young men, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, Abide ye here with the ass, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். and I and the lad will go yonder and worship and come again. ஞானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். What does this mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? There has to be a separation. அங்கே ஒரு பிரித்தெடுத்தல் இருக்கிறது. If we have to truly worship God, தேவனுக்கென்று நீங்கள் உண்மையாய் நீங்கள் தொழுது கொள்ளப்பட வேண்டும். true worshippers, உண்மையாய் தொழுது they've கொள்ளுகிறவர்கள் got to live a separated life. அவர்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள். We don't know நமக்கு அது தெரியாது. why Abraham said, No, you servants, you stay here. வேலைக்காரர் அங்க நிறுத்தி வச்சிட்டு போனான் You know, God did not tell, all have to go and worship. ஆண்டவர் சொல்லல எல்லாருமா போய் தொழுது God specifically told Abraham, you take your அங்க son, ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, நீ உன் பையனை எடுத்துட்டு போ, your son, உன்னுடைய மகனை, and then offer him up and as a sacrifice unto me in Mount Moriah. பலியிடு என்று சொன்னார். Praise the name of the living God. If we have to be true worshippers, நாம் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களாய் there has to be a separated life. நமக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உண்டாகும். Praise the name of the living God. That is the sanctification that God has ordained for us in this day and time. இந்த காலத்திலே இந்த நேரத்திலே அவருக்கென்று நாம் வாழ, And how does He sanctify us? எப்படி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி Jesus said, Father, sanctify them through thy truth. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை Thy பரிசுத்தமாக்கும். word is truth. வசனமே சத்தியம் என்று We are sanctified by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். The church of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய it is washed and cleansed and sanctified by the washing of water by the word of God. அது தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த வார்த்தையினாலே அது கழுவி சுத்திகரிக்கப்பட்டதாய் By the Spirit of God, தேவனுடைய ஆவியினாலே, through the words of the Spirit, அந்த ஆவியின் வார்த்தையின் மூலமாக we are sanctified each and every day of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் அனுதின வாழ்க்கையிலும் நாம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம். Praise the name of the living God. Sanctification is an ongoing experience. அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்று தொடர்ச்சியாய் நடைபெறுகிற It is an everyday experience. இது அனுதினமாய் நடைபெறுகிற ஒரு காரியம். Praise the name of the living God. Like we shower every day, எப்படி தினமும் நாம் குளிக்கிறோம், we have to be sanctified each and every day of our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்த. Jesus said, இயேசு சொன்னார், he that has washed himself, தன்னை கழுவி ஸ்நானம் பண்ணி கொண்டவன், he is clean everywhere except his feet. அவனுடைய பாதத்தை தவிர மற்றவரை அவன் சுத்தமாக Why? What's the reason? என்ன காரணம்? Because only the feet is staying to the ground. ஏனென்றால் இந்த பாதம் தான் பூமியிலே நிலைத்திருக்கிறது. The rest of the portions of the body, அந்த சரீரத்தின் மீதி பகுதியானது, they stay clean because they are not physically in contact with the earth. அது அந்த பூமியோடு அது ஒட்டாததனால அது மற்றவர்கள். So what do we understand from this? இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறது என்ன? Though we are sanctified today, நாம் இந்த நாளிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், we have to be sanctified tomorrow also. நாளைக்கும் நாம் பரிசுத்தமாக்கப்பட Why? வேண்டும். What's the reason? ஏன் என்ன காரணம்? We are still living in this corrupted world. நாம் இந்த கலங்கமுள்ள உலகத்துக்குள்ளே வாழ்கிறதுனால, As long as we are in this world, நாம் இந்த உலகத்துல இருக்கிற the காலம் world will வரைக்கும் try to put it muck and dust and
filth, into our lives, நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக உலகமானது பலவிதமான அசுத்தங்களையும் அழுக்குகளையும் நமக்கு into our thoughts, நம்முடைய சிந்தைக்குள்ளே கொண்டு into our eyes, நம்முடைய கண்களுக்கு into our imaginations, நம்முடைய கற்பனைகளுக்கு முன்பாக into our hearing, and கேட்கிறவர்களை try to corrupt it. நம்மை கலங்கப்படுத்த That's why we have to keep washing ourselves each and every day. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நாமே கழுவி சுத்திகரித்துக் கொண்டே Praise the name of the living God. And as we keep our life in cleansing process of the word of God every day, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த வார்த்தையின் மூலமாய் நாம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம். through the daily bread, அந்த அனுதின அப்பத்தின் the மூலமாய், bread of life, ஜீவ அப்பத்தின் the மூலமாய், strong meat, அந்த பலமுள்ள the ஆகாரத்தின் sincere மூலமாய், milk of the word, அந்த வார்த்தை என்கிற அந்த பாலின் மூலமாய் our lives are slowly separated unto God. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறதா. That's a part of true worship. அதுதான் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறதுடைய பங்கு. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Eighth element. எட்டாவது காரியம், We have to be willing to suffer. பாடுபடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், மனப்பூர்வமாக. Because when Abraham went to worship God, ஏனென்றால் ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்ள கடந்து போன போது he took three things. அவன் 3 காரியங்களை எடுத்து கொண்டு போனான். கட்டை, கத்தி, நெருப்பு. Wood, கட்டை, fire, நெருப்பு, knife. கத்தி. None of this is pleasant. இது எதுவுமே நல்ல ஒரு காரியம் இல்லை. Wood is not pleasant. அந்த கட்டை ஒரு சந்தோஷமான The காரியம். scripture says, cursed is everyone that hangeth on a tree. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் Wood சபிக்கப்பட்டவன். is a symbol of suffering. அது ஒரு பாடுகளுக்கு ஒரு அடையாளம். Fire is a symbol of suffering, of consumption. அந்த நெருப்பும் வந்து பாடுகளுக்கு. Knife is a sign of suffering, killing. கத்தியும் அது போல அது உபத்திரவத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. As Abraham was going to worship God, தேவனை தொழுது கொள்ள கடந்து போன ஆபிரகாம், in his heart, அவனுடைய இருதயத்தில் he knows. அவனுக்கு He தெரியும் knows who is the sacrifice. யாரு அந்த பலியடா யார் என்று தெரியும். Maybe inside Abraham was torn into two pieces. அவனுடைய இருதயம் முழுவதுமாய் சுக்குநூறாய் உடைந்த நிலையிலே இருக்கலாம். As each and every minute was closing in, அந்த நெருங்க ஒவ்வொரு நிமிஷம் நொடி as each and every second was closing in to reach Mount Moriah, அந்த மொரியா மலைக்கு அவன் நெருங்க நெருங்க நெருங்க, he was torn into pieces. அவனுடைய இருதயம், He was suffering on the inside அவன் உள்ளே பாடுகளை because he is taking his only son, அவனுடைய ஒரே the குமாரனை, son of his old age, அந்த வயதான காலத்தில் பிறந்த அந்த to sacrifice unto God. ஆண்டவருக்கு பலி செலுத்த அவன் கொண்டு போகிறான். He was willing to suffer அவன் பாடுபடுவதற்கு ஆயத்தமானான். on his way to worship God. அந்த தேவனை தொழுது கொள்ள கடந்து போன போது Without willingness to suffer, அவன் மனப்பூர்வமாய் அங்கே பாடுபடுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். without our willingness to suffer, நாம் அந்த மனப்பூர்வம் இல்லாமல் பாடுபட முடியாது. we cannot truly worship God. ஆண்டவரையும் உண்மையாய் தொழுது கொள்ளவும் முடியாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Because he took the wood ஏனென்றால் அவன் கட்டை எடுத்து For கொண்டு what? போனான். எதுக்காக? to build the altar, அந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு. to put what sacrifice? எதை கொண்டு பலியை His வைப்பான்? own son. தன்னுடைய சொந்த குமாரனை. He took the fire நெருப்பை எடுத்து கொண்டு to போனான். light the wood அந்த கட்டையில எரிய வைக்கிறதுக்கு. on which his own son was laying. அதுல வந்து தன்னுடைய சொந்த குமாரனை கடத்தி. Yes, he took a knife. அது மாத்திரமல்ல கத்தி எடுத்து For what? எதுக்காக? To kill his own son. அந்த சொந்த குமாரனை கொல்வதற்கு. But yet he was willing to suffer. ஆனால் பாடுபடுவதற்கு அவன் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Finally, இறுதியாக true worship உண்மையாய் தொழுது கொள்ளுதல் is offered in absolute trust in God. தேவனை முழுமையாய் நம்புகிற ஒருவனாய் இருக்கிறான். Though he was suffering on the inside, உள்ளே அவனுக்குள்ளே பலவிதமான போராட்டமும், though he was being torn on the inside, இருதயத்திலே அவன் நொறுக்கப்பட்டவனாய் உள்ளே காணப்பட்டாலும், he told his servants, வேலைக்காரனிடத்துல சொல்றான், like we read in verse number 5 of Genesis chapter number 22. 22:5 மறுபடியும் நாம் வாசிப்போம். அப்பொழுது abide ye here with the ass. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, abide ye here with the ass. நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள்.
I and the lad will go yonder and worship and come again to you. நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். திரும்பி வருவோம் என்றார். திரும்பி வருவோம். பலி யாரு? ஈசாக்கு. ஹலோ, பலி யாரு? பிள்ளையாண்டா. ஆனா சொன்னது என்ன? வருவோம். திரும்பி வருவோம். Praise the name of the living God. நாமம். Why? ஏ Abraham knew. ஆபிரகாம் He already made up his mind. I am going to stab this knife into this guy's belly when he will be on the altar. அந்த பையனை கடத்தி அவனை கத்தி வச்சு கொல்லதான் போறேன். முடிவு பண்ணிட்டான். He is in full agreement with that. அதுல அவன் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. But at the same time, அதே நேரத்திலே he also believed the promise that God gave him. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழுவதுமாய் அவன் விசுவாசித்தான். What was the promise? வாக்குத்தத்தம் தான் என்ன? Through this son Isaac, இந்த குமாரனாகிய ஈசாக்கு through your seed, உன்னுடைய வித்தின் மூலமாக, not seeds, அந்த வித்துக்கள் மூலமாக, through that chosen seed of Isaac, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஈசாக்கு என்கிற அந்த சந்ததி மூலமாக, through him your generation is going to spread. அவன் மூலமாய் உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? ஈசாக்கின் மூலமா தான் உனக்கு செகண்ட் சன்லாம் கிடையாதுப்பா. ஈசாக்கின் மூலமா, அந்த முதல்ல பிறந்தான் பாரு, அவன் மூலமாக தான் நீ இதுக்கு மேலே 2000-3000 கூட பெற்றுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சந்ததி யாருனால வரப்போகுது? ஆசீர்வாதம் ஈசாக்கினால. அப்போ என்ன நினைச்சாரு ஆபிரகாம்? அவனை போட்டு தள்ளிட்டு நான் வெயிட் பண்ணுவேன், ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவார்? மறுபடியும் உயிரோடு. Praise the name of the living God. That's what we read in the book of Hebrews. அதைத்தான் எபிரேயர்களின் நிருபத்தில் Hebrews chapter 11 and verse number 19, the scripture says, எபிரேயர் 11:19 பார்க்கிறோம். accounting that God was able to raise him up even from the dead, from whence also he received him in a figure. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மருத்துவரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆமாம், ஆண்டவர் கேட்டாரு, நான் என்ன பண்ணிட போகிறேன், அவர் சொன்ன மாதிரியே நான் பலி கொடுத்துறேன் போகிறேன். அவர் எதுவுமே டிலேயே பண்ணலை. பையனை கட்டினாரு, கட்டை அடுக்குனாரு, தூக்கி மேலே வச்சாரு, கத்தி எடுத்தார். ஒன்றும் இல்லை, ஒரு 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 அரை செகண்ட் இருந்திருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாரு? போட்டிருப்பாரு. But that same voice that called him Abraham and he said, here am I. ஆபிரகாமே என்று கூப்பிட்ட அதே சத்தம். It said, now I know நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் that you love God more than your son. நீ உன்னுடைய குமாரனை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாய். Praise the name of the living God. உன்னுடைய நாமத்துக்கே மகிமை. And he turned back. அப்பொழுது அவர்கள் திரும்பி பார்த்தபோது and he saw a ram caught in the thicket. பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டாங்க. அங்க எப்படிங்க வந்தது? When you read about Mount Moriah in the days of Abraham, ஆபிரகாம் காலத்துல மோரியா தேசத்தின் மலையை நீங்கள் படித்து பார்த்தீர்களா? It's a totally secluded place, far from any kind of civilization. எல்லா இதுக்கும் தனித்து காணப்படுகிற அது ஒன்றும் இந்த கிராமங்கள்லாம் சுற்றி இருக்கிற இடம்லாம் கிடையாது. அது ஒரு தனி காடு, மலை. அங்கே யாருமே கிடையாது. அங்கே என்ன இருந்துதான்? ஆட்டுக்கடா, கொம்புகள் சிக்கி கொண்டு இருந்த ஆட்டுக்கடா. அப்போ அப்பாவும் பையனும் வரப்ப பையன் ஒரு கேள்வி கேட்குறாரு. We have the fire, we have the wood, we have the knife, we have all the apparatus that is needed for the sacrifice. பலிக்கு எல்லாம் இருக்குது, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கே, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டான். What did Abraham say? ஆபிரகாம் என்ன சொன்னார்? God will provide for himself a sacrifice. தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து நீ எதுக்கு கண்ணா அதை பற்றி worry பண்ற? ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னா அவர் பலி என்ன பண்ணிடுவாரு? ஆயத்தம் பண்ணுவார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தருடைய பர்வத it shall be taken care of in the mount of the Lord. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். Praise the name of the living God. நாமத்துக்கே அவர் விசுவாச அறிக்கையின்படி அங்க என்ன இருந்தது? ஆட்டுக்கடா இருந்தது. அவருக்கு செலுத்த வேண்டிய பலிக்கான ஆடை அவரே என்ன பண்ணி வச்சிட்டாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா.
இப்போ சொன்னது நடந்துச்சா இல்லையா? 2 பேரும் வர்ஷிப் முடிச்சுட்டு எங்கே போயிட்டாங்க? திரும்ப போயிட்டாங்க. திரும்ப அந்த வேலைக்காரர்களை சந்திக்க போயிட்டாங்க. This is the true worship experience. இதுதான் உண்மையாய் தொழுது It கொள்ளுகிற has got so many elements to it. So many elements, so many characteristics to it. அநேக குணாதிசயங்கள் இதிலே இருக்கிறது. So worship is not just saying some praising words to God ஆண்டவரை துதிக்கிற துதியின் வார்த்தைகளை சொல்லுவது மாத்திரமல்ல, just from our lips. நம்முடைய வாயினால் அவைகளை உச்சரிக்கிறது. It's good. அது நல்லது. There's nothing wrong in doing that. அதுல எந்த தவறும் இல்ல. But behind, ஆனா அதற்கு பின்னணியமாக there is an experience. ஒரு அனுபவம் உண்டாயிருக்கிறது. There is a surrender. அங்கே ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. There is an obedience. ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. There is a preparation. ஒரு ஆயத்தம் இருக்கிறது. There is a test. அது ஒரு பரீட்சை இருக்கிறது. There is a suffering. அங்கே ஒரு பாடு இருக்கிறது. அதெல்லாம் இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? போய் கையை தூக்கிட்டு 10 நிமிஷம் பாட்டு பாடிட்டு வர போறேன்னா, that's not worship. அது தொழுது கொள்ளுதல். That's what Jesus said. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். In John chapter number 4 and verse number 23. யோவான் 4:24 பார்க்கிறோம். But the hour cometh and now is when the true worshippers shall worship the Father in spirit and in truth, for the Father seeketh such to worship him. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். The true worshippers worship the Father in spirit and in truth. அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். So worship is just more than singing worship songs. அந்த தொழுது கொள்ளுதல் என்பது தொழுது கொள்ளுதல் பாடல்கள் பாடுவதை காட்டிலும் அதிகமானது. சில பேர் பார்த்தீங்கன்னா worship சர்வீஸ்ன்னுவாங்க. அது தமிழில் சொல்லணும்னா தொழுகை ஆராதனை. அப்படின்னா அவங்க தொழுகை அப்படின்றத அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அடக்கிடுறாங்க. But the scripture never says that. வேதவசனம் அவிதமாய் சொல்லல. That 2 hours is only an outward manifestation of the real worship surrendered life that we live each and every day. ஒவ்வொரு நாளும் நீ வாழ்கிற அர்ப்பணிப்பின் அந்த தொழுது கொள்ளுகிற வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு தான் அந்த 2 மணி நேரம் நீ செய்கிற காரியம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. What we do for 2 hours is not worship. அந்த 2 மணி நேரம் நீ செய்கிறது உன்னுடைய தொழுது கொள்ளுதல். That is an outward manifestation of the real worship that we do each and every day of our life. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உண்மையாய் செய்கிற தொழுது கொள்ளுதலுடைய வெளிப்பாடு தான் அந்த 2 மணி நேரம் நீ செய்கிறது. The Father seeketh those that worship him in spirit and in truth. அங்கே ஆவிய பிதாவை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். So as we pray, நாம் ஜெபிக்கும்போது and declare the greatness of his kingdom, அவருடைய ராஜ்யத்தை குறித்த மேன்மையை நாம் அறிவிக்க the reality of God's power and glory, தேவனுடைய வல்லமை மகிமையினுடைய நிஜத்தை நாம் அறிவிக்க வேண்டும். we have to be remind ourselves நம்மை நாமே அந்த இடத்திலே நாம் நிதானித்துக் கொள்ளணும். that our life has to be in full surrender to God. கிறிஸ்துவுக்கு முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்த அடிபணிந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கப்பட வேண்டும். You know, we can blindly surrender to the God that we are serving. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு குருட்டுத்தனமா முழுசுமா நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு. Because he is eternal. ஏனென்றால் அவர் நித்தியமானவர். He is immortal. அவர் அழிவில்லாதவர். He is immutable. He is unchanging. He is omniscient. அவர் சர்வ வல்லவர். He is immeasurable. அவர் அளவிடப்பட முடியாதவர். Nobody created him. அவரை யாரும் சிருஷ்டிக்கல. That's why nobody can destroy him. அதனால அவரை ஒருவர் அழிக்க முடியாது. He is all alone. அவர் தனியாய் almighty, சர்வ வல்லமையுள்ள தேவன். all existing, அவர் சர்வமாய் all by himself. எல்லாமே அவரே. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. இப்படிப்பட்டவர்கிட்ட சரண்டர் பண்ண நம்மளுக்கு என்ன கஷ்டம். James 4:7 the scripture says, யாக்கோபு 4:7 submit yourselves therefore to God.
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட்னா சரண்டர் ஆகிடு. ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். கீழ்ப்படிந்திருங்களும் அது ஒரு விதமான தமிழ் வார்த்தை தான். சப்மிட்னா அடிபணிஞ்சு போ, பணிந்து போ. ஆண்டவர் பணிவை தான் எதிர்பார்க்குறாரு, அடிமைத்தனத்தை எதிர்பார்க்கறது இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. இந்த மனுஷர்கள் தான் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அடிமைப்படுத்துவாங்க. தேவன் அடிமைப்படுத்துகிறவர் இல்லை. மனப்பூர்வமாய் அவருக்கு அவர் யார் என்பதை உணர்ந்து அணிந்து நாம என்ன பண்ணணும், பணியணும். அது வந்து அடிமைத்தனம் கிடையாது. யார் உங்களை ஆண்டவர் என்ன மிரட்டுறாரா, கண்டிப்பாக எனக்கு நீ அடிமையாக இருந்தே தான் ஆகணும்னு? இல்லைங்க, எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குன்னா ஓகே, ஆப்ஷன் வழியாக போய்க்கலாம். ஆனால் தேவன் ஏற்படுத்தின வழியில் நம்ம போனோன்னா அவருக்கு. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பணிவு திருடன் போலீஸ்காரனுக்கு வேறு வழி இல்லாமல் பணிஞ்சு போகிறதில்ல. இது வந்து நாமே தெரிந்து கொண்டு தீர்மானித்து, ஆமாம் இவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், இவர் நித்தியமானவர், இவர் சகலத்தை அறிந்தவர், இவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, அளவிடப்பட முடியாதவர், ஆதியிலிருந்து அந்தத்தை காண்கிறவர், இவர்கிட்ட நான் பணியறதுக்கு நான் என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் வில்லிங்காக சரண்டர் ஆகிறேன். Praise the name of the living God. God expects that willing submission. மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா, பிசாசுக்கு எத்தனை பேருக்கு பிசாசு அட்டாக் பண்ணணும்னு ஆசையாகுது? சூப்பர், எனக்கும் ஆசை. நான் டெய்லி பண்ணினேக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணுறேன், அர்ப்பணிக்க. நீங்கள் வந்து அவனை அட்டாக் பண்ணுன்னா இவருக்கு பணிஞ்சாலே போதும், அங்கே குத்து விழும். ஹலோ, the more you submit to God, the more attack is directed towards the devil. நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசானவன் அங்கே. The more you submit to God's will, தேவனுடைய சித்தத்துக்கு நீங்கள் the more you submit to God's word, தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகமாய் நீங்கள் அவங்களை you are அர்ப்பணிக்கிறீர்களோ, sending fiery darts towards the devil. பிசாசுக்கு எதிராக நீங்கள் அக்னியாஸ்திரங்களை அனுப்புகிறவர்களாய் இருப்பீர்கள். Praise the name of the living God. நாமத்துக்கு நீங்க ஒன்றும் விட்டுட்டு தனியாக போய் எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்கள் நம்ம ஆளுகிட்ட என்ன ஆகணும், நம்ம தலைவர்கிட்ட, நித்திய தலைவர், அவரை யாரும் ஓட்டு போட்டுலாம் தேர்ந்தெடுக்கல, அவருக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி ப்ராப்ளம்லாம் கிடையாது, அலையன்ஸ் பார்ட்னர் இல்லை, ஏன்னா ராஜாதி ராஜா, யாரும் எலெக்டும் பண்ணல, அப்பாயிண்ட்டும் பண்ணல. ஆமென். God has no elections. தேவனுக்கு எலெக்ஷன். In God's kingdom no election. தேவனுடைய ராஜ்யத்தில் எலெக்ஷன் கிடையாது. நோ டீமோக்ரஸி, ஆட்டோக்ரஸி, இது தியோக்ரஸி. ஆமென். டெமோக்ரஸிக்கு ஒருத்தர் ஜோக்கா சொன்னார், அதில் ஒரு 2 வார்த்தை இருக்குது டெமோக்ரஸிக்கு. ஒன்று டீமனு, இன்னொன்று கிரேசி. கிரேஸ். டீமன் என்னது, பிசாசு. கிரேசினா பைத்தியம். பிசாசுக்கே பைத்தியமானா எப்படி இருக்குமா, அது மாதிரி தான் டெமோக்ரஸி இருக்குமா. அதுதான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். எப்போ நான் இப்போ சொல்லங்க, 1 சாமுவேலில் போய் படிங்க. Go and read 1 Samuel. Whatever God has said, it is happening today. Amen. All over the world. உலகம் முழுவதும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சாப்டரே பேசுகிறாரு. அவர்கள் நீ ஒன்றை தள்ளலப்பா, என்ன தள்ளினாங்க, உலகத்தில் இருக்கிறவங்கள போல் நான் ஆளாதபடி உலகத்தில் இருக்கிற மாதிரி ராஜாக்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் இப்படி ஒரு மனுஷீக ஆளுமையை தெரிஞ்சதுனால இவனுக்கு என்னென்னலாம் பின்னாடி வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லாம் நடக்குது. நீங்கள் கட்டுற டேக்ஸ் இருக்குல்ல, யாரு கட்டுறீங்க? ஹலோ, யாரு கட்டுறீங்க? அரசாங்கத்துக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு டேக்ஸ் இல்லை, நிறைய டேக்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ். அந்த டேக்ஸு கட்டின இன்கமில் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கினா ப்ராப்பர்ட்டி.
அந்த வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கே அந்த துட்டுக்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்பா, டேக்ஸ் கட்டியிருக்கேன்பா. அந்த ப்ராப்பர்ட்டியாவது டேக்ஸ் இல்லை, அது வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸுங்க. சொந்த வீடுன்னு சொல்லிக்கிறோம், சொந்த வீடுலாம் கிடையாது. அதுக்கும் என்ன பண்ணணும், வரி கட்டணும். அதுதான் என்னது, இட்ஸ் a law of the land. தேசத்தோட சட்டம் இது. இந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்கள ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட். அது வந்து கொஞ்சம் நாகரிகமான வேர்டாக இருக்குது, அது ஸ்லேவ். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன உங்களால் நீங்கள் நினச்ச எதனால எப்படினாலும் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு விசா வாங்கிட்டு ஃபாரின் போக முடியுமா? இன்ஃபார்ம் பண்ணல பார்த்தீங்களா? உங்கள் காசில் டிக்கெட் எடுக்கிறீங்க, உங்கள் காசில் நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க, அதுவும் லீவ் போட்டு. யாரும் ஏமாற்றிட்டு இல்லை. ஆனால் என்ன பண்ணுமா, இது வந்து சர்வெண்ட்டு கிடையாது, இது வேற. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் ராஜாதி ராஜா, நம்மளை உருவாக்குனவரே அவர் தானே. He is the one who created us. நம்மை உருவாக்கினவர் அவர். Like the book of Isaiah says, "Oh Jacob, he that hath formed thee. யாக்கோபே உன்னை Oh Israel, he that hath created thee. உன்னை உருவாக்கினவருமாகிய I have redeemed you. நான் உன்னை மீட்டு I have called you by my name. உன்னை பேர் சொல்லி You are mine." நீ என்னுடையவன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். அப்போ நாம என்ன சொல்லணும், அவர் என்னுடையவர். இங்க யாருன்னா சொல்லுவாங்களா? இங்க நிறைய ராஜ்யங்கள்லாம் இருக்கு, உலகத்தின் ராஜ்யங்கள். நீ என்னுடையவன், வரி கட்டினா சொல்லுவாங்க, கரெக்டாக கட்டுறாருப்பா அவர் நம்பால். பேர்பட்ட ஒரு ஆண்டவருக்கு அடி பண்ணிடுறது நம்மளுக்கு ஏன் கஷ்டமாக இருக்கு? 9 things. 9 காரியம். What are those 9 characteristics of true worship? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவருக்குரிய. What's number 1? முதலாவது, willing to be tested. பரீட்சிக்கப்படுவதற்கு மனமோ இருக்குது. Be in a relationship to know his voice. அவருடைய வார்த்தையின் சத்தத்தை அறிந்து கொள்கிற அளவுக்கு உறவு. Worship is a journey. அந்த தொழுது கொள்ளுதல் என்பது ஒரு பிரயாணம். Worship is offering of love. அது அன்பின் நிமித்தமாய் செலுத்தப்படுகிற ஒரு காரியம். Worship is obedience. அடுத்து தொழுது கொள்ளுகிறது கீழ்ப்படிதல். There's preparation in worship. அந்த தொழுது கொள்ளுதலிலே ஒரு ஆயத்தம். There's separation in worship. அந்த தொழுது கொள்ளுதலிலே ஒரு There's பிரித்தெடுக்கப்படுதல். willingness to suffer. பாடுபடுவதற்கு ஆயத்தமாவது மனப்பூர்வமாய். Absolute trust in the அது Lord. மாத்திரமல்ல, முழுமையாய் அவரை நம்புவது. God bless you all in Jesus' name. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.